இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தாங்கள் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ராயேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ராயேல் மக்கள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்ப போங்கள்.
அம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்பு வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ, நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விழா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்லுகிறாய், அது உன் தலை மேலேயே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறித்தவற செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ராயேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ, எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கர்வாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்லுகிறாய், அது உன் தலை மேலேயே விழும், ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும்
என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். நற்செய்திக்கு முன்வசனம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவிலே நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டும் அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்கள, இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரின் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு உள்ளம் குமரி அழுதார் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு லாசரினுடைய நோயுற்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே வேதத்தில் ஒரு வாக்கியம் சொல்றார். இந்த நோய் மரணத்தில் கொண்டு போய் முடியாது, மாறாக இந்த நோய் வந்திருப்பதற்கான காரணமே தெய்வத்தின் மாட்சிமை வெளிப்படும்படியாகத்தான் அப்படின்னு. அப்போ இயேசு ஆண்டவருக்கு தெரியும், இவன் மரித்து போனாலும் இவனை உயிரோடு கொண்டு வர என்னால் முடியும். என்ன, நான் தெய்வம், மாட்சிமை விளங்கும்படியாகத்தான் இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மாட்சிமை விளங்கும்படியாகத்தான் இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது. அவன் நோயுற்று இறந்து போனான். நோயுற்று இறந்து போய் 4 நாட்கள் கல்லறையிலே கிடக்கிறான். இந்த கல்லறையில் கிடக்கக்கூடிய லாசரை என்னால் வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருக்கும் பொழுது எதற்காக இயேசு ஆண்டவர் உள்ளம் குமுறி அழணும். சாதாரண அழுக கிடையாது, குமுறி வேதனையில அழுதார் அப்படின்னு வேதம் சொல்லுது. தெளிவான விளக்கம் என்ன தெரியுமா? அநேகர் சொல்லுவதுண்டு, ஏன்னா இயேசு ஆண்டவர் லாசர் மீது ரொம்ப பிரியம் வச்சிருந்தார், அதனால தான் அவர் உள்ளம் குமுறி அழுதார் அப்படின்னு. இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அதைவிட ஒரு சிறந்த காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் லாசரின் சகோதரிகள். உம்முடைய நெருங்கிய நண்பன் நோயுற்று இருக்கிறார், நீர் வந்து அவனை சுகப்படுத்தும். இதான் செய்தி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான செய்தி இதான். நீங்க வந்தா அவனுக்கு சுகம் கிடைக்கும்.
அப்போ அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? சாதாரண சுகம். அப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? அவன் இறப்பதற்கு முன்னதாக அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, இயேசு ஆண்டவர் வந்தப்போ அவனை கல்லறையில வச்சு ஏற்கனவே 4 நாட்கள் ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்லி. யூதர்களுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒருத்தர் மரித்து போனால் அதே நாள்ல அவரை அடக்கம் பண்ணணும். அப்போ லாசரை கல்லறையில வச்சது அவன் இறந்த அதே நாள்ல. அப்படின்னா இயேசு வந்தப்போ 4 நாட்கள் ஆயிடுச்சுது அப்படின்னா, இப்போ லாசர் இறந்து எத்தனை நாட்கள்? 4 நாட்கள். இந்த 4 நாட்களுக்குள்ள மற்றவர்களை விடுங்க, மார்த்தா மரியா இவங்க 2 பேருக்கும் இயேசுவினது வல்லமை நன்றாக தெரியும். நன்றாக தெரிந்தும் கூட எதற்கு அவங்க இயேசு ஆண்டவர் வந்ததன் பிறகும் கூட மரியா இயேசுவை பார்க்க வரல. வேதனையில் மார்த்தா இயேசு கிட்ட சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு. அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கைய அவங்க கடவுள் மீது வைத்திருந்தும் கூட ஆழமாக வைக்கல. இப்போ நம்முடைய ஒரு ஃப்ரெண்டு மற்றவங்க நம்ம நம்பாம போகட்டும், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம நிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சாடுறாங்க, ஏதோ ஒரு தப்பான காரியம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம குற்ற உணர்வோடு பார்க்கும்படியாக எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் நம்ம சாடுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க நீ தான் பண்ணி இருக்கிற, நீ பண்ணதான் தப்பு, இதுக்கு நீ தான் காரணம், 100க்கு 100% எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் நினைக்கட்டும், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு மற்றவங்க போல நினைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கு? மற்றவங்க நினைக்கிறது உங்களுக்கு வேதனையை கொடுக்குமா? அதை தாண்டி உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டே உங்களை சந்தேகப்பட்டா உங்களுக்கு அது வேதனையை கொடுக்குமா? அதே விஷயம்தான் இங்கே மார்த்தா மரியா 2 பேருக்கும் இயேசுவின் வல்லமை நன்றாக தெரியும். இவங்க 2 பேரும் இயேசுவினது அற்புதங்களை அருகில் இருந்து பார்த்தவங்க. இயேசு ஆண்டவர் உயிர் பெற்று எழ வைத்தவர்களை கூட இவங்க பார்த்துருக்குறாங்க. இயேசு ஆண்டவர் குருடர்களுக்கு பார்வை, முடவனுக்கு நடப்பதற்கான வல்லமை, பேச்சிழந்தவனுக்கு பேசக்கூடிய வல்லமை, இவற்றை எல்லாம் கொடுக்கும் பொழுது அவற்றை எல்லாம் விட்னஸ் பண்ணவங்க. உங்களுக்கு தெரியும். அதனால தான் மார்த்தா சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க கேட்டா இப்ப கூட தெய்வம் பண்ணுவார். அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை 50-50 தான் நம்பினாங்க. அதனால தான் இயேசுவுக்கு வேதனை. இத்தனை காரியங்கள் நான் பண்ணியும் கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, நான் உடனடியாக உங்க சகோதரனா நான் கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. அதனால தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களே என்ன நம்பலே அப்படின்னு சொல்லி இயேசு வேதனைப்பட்டு தான் உள்ளம் குமுறி அழுதார். இன்னைக்கு அந்த நிலையில தான், இயேசுவின் நிலையில தான் எத்தனையோ பெற்றோர் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ பேர், எத்தனையோ கணவன்மார், எத்தனையோ மனைவிமார், எத்தனையோ நண்பர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களை நம்பாம போயிட்டாங்களே, என்னுடைய சொந்த மனைவி, என்னுடைய சொந்த கணவன், என்னுடைய சொந்த பிள்ளைகள், என்னுடைய சொந்த பெற்றோர் நம்பாம போயிட்டாங்களே. எவ்வளவு பண்ணி இருக்கிறேன், ராத்திரி பூரா கண் விழிச்சு பார்த்தனே, என்னுடைய ரெஸ்ட் டைம் கூட நான் பார்க்காம வேலை பண்ணி பண்ணி இவர்களுக்காக நான் உழைச்சனே, என்ன நம்பாம போயிட்டாங்களே. அந்த வலிய எதனாலும் ஈடுகட்ட முடியாதுங்க. ஆகவே இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல உள்ளம் குமுறி அழுதது தன்னுடைய நண்பன் இறந்துட்டான் அப்படி என்பதற்காக அல்ல. அவனுடைய சகோதரிகள் தன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை இல்லையே அப்படி என்பதை நினைச்சு வேதனைப்பட்டு தான் அழுதார். 2வது காரியம், இயேசு ஆண்டவர் கல்லறைக்கு முன்னாடி போயிட்டாரு. போனவர் எதற்கு மற்றவங்களை பார்த்து கல்லை புரட்டி விடும்படி சொல்லணும்? எதற்காக தெரியுமா? ஒருத்தனுடைய ஆசிருக்கு நாமும் காரணமாக இருக்கணும் அப்படி என்பதை உறுதிப்படுத்த தான். இன்னைக்கு ஒருத்தனுடைய வீழ்ச்சியில நாம எவ்வளவுக்கு நம்முடைய பங்கு கொடுக்கிறோம். ஒருத்தனை கால்வாரி விடணும் அப்படின்னு சொன்னா அவனை குறித்து என்னதெல்லாம் இல்லாது பொல்லாது பேசிடுறோம். இதெல்லாம் பண்றது இலகுவாக இருக்கும். ஆனா ஒருத்தனுடைய வளர்ச்சிக்கு நாம கை கொடுத்து உதவுவது எவ்வளவுக்கு இருக்குது, அதுதான் முக்கியம். அப்படி என்பதை உறுதிப்படுத்தத்தான் இயேசு ஆண்டவர் கல்லை புரட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த கல்லை புரட்டுவது அவர் கடினமான காரியம் கிடையாது. அவர்
மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3வது நாள்ல வெளியே வந்தப்போ கல்லறையை மூடி வைத்திருந்த கல் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதை அவரால் பண்ண முடியும்னா ஏன் இதை இங்க பண்ணி இருக்க முடியாது? அவர் பண்ணாததற்கு காரணமே எல்லாருடைய that cooperation is so important in everybody's life blessing. If you want to receive the real blessing in life, you need the cooperation and the collaboration of your brethren. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம். ஒருத்தன் அழுகிறான், ஒருத்தன் கவலையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், தொல்லையில் இருக்கிறான், ஒரு இழப்பில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா போய் தோள் கொடுங்க. இதான் இயேசு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரக்கூடிய 2வது படிப்பினை. 3வது படிப்பினையை பாருங்களேன். லாசர் உயிரோடு வெளியில வந்துட்டான். வந்ததுமே இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அவனுடைய கட்டுக்கள் இருக்கு இல்லையா, இந்த கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்க. இயேசு நினைச்சிருந்தா அந்த கட்டுக்களை அவரே அவிழ்த்து விட்டு இருக்கலாம், அல்லது அவிழ்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா உயிரோடு கொண்டு வந்தவருக்கு அந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுவது அவ்வளவு என்ன கடினமான காரியம் கிடையாது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன், அதற்கு நீங்க தான் முயற்சி போடணும். உங்களை சுற்றி கட்டி இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய பாவம் என்கின்ற கட்டுக்களை நீங்க முதல்ல களையணும். எப்படி நினிவே ஜனங்கள் அன்னைக்கு ஆண்டவராகிய கடவுளினது செய்தியை கேட்டதும் தங்களது ஆடைகளை களைந்து விட்டு சாம்பல் மேல் சாக்குடை உடுத்தி உட்கார்ந்துக்கிட்டு நோன்பு இருந்தார்களோ, அதே போன்று நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுக்களை, பாவ காரியங்களை, தீமையின் காரியங்களை, புரணி பேசுறத, பொய் சொல்றத, அடுத்தவனுக்கு குழி பறிக்கிறத, ப்ரமோஷன்ல இருக்கக்கூடியவனுக்கான வாய்ப்பை தட்டி விடுறதில்ல, நல்ல உயரங்களை காணக்கூடியவனுடைய பெயரை கெடுப்பதில்ல, இப்படியான காரியங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து களைந்து விடணும். இப்ப வரைக்கும் என்னென்ன காரியங்கள் நீங்க பண்ணிக்கிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவற்றை எல்லாம் தான் கழற்றி விடணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அவர் லாசருக்கு உயிர் கொடுத்துட்டாரு. ஆனா அவன் வாழணும் அப்படின்னு சொன்னா அதற்கான வழியை நீங்க தான் ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா அவன் மறுபுறப்படுத்தி வந்த அளவுக்கு வந்திருக்கிறான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அவனுடைய ஆடைகளை களையணும். இனிமேல் உங்க வாழ்க்கையிலும் நீங்க எந்த ஒரு கல்லறையின் ஆடைகளை உடுத்திக்க கூடாது, பாவ காரியங்களை உடுத்திக்க கூடாது. எல்லாவற்றையும் கலற்றி விடுங்க, கலற்றி விடுங்க. இந்த தபசு காலத்தில் கலற்றி விடுங்க. போதை பழக்கத்தை கலற்றி விடுங்க, புகைப்பிடித்தல் பழக்கத்தை கலற்றி விடுங்க, மதுபான பழக்கத்தை கலற்றி விடுங்க, குடும்பத்தில் சண்டை போடுற பழக்கத்தை கலற்றி விடுங்க, மனைவியை சந்தேகப்படுற பழக்கத்தை கலற்றி விடுங்க, கணவனோடு எரிந்து விழுகின்ற பழக்கத்தை கலற்றி விடுங்க. இப்படி என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பாவ காரியங்கள் என்று மனதில் படுதோ அவற்றையெல்லாம் இன்னைக்கு இப்பொழுது இதுவே சிறந்த காலம் என்றே மீட்பினால் உடனடியாக களைந்து விட்டு பாருங்கள். வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கான சிகரங்களை காண்பிப்பார். நம்பிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு மார்த்தா மரியாவை பார்த்து அழுத பொழுது, என்னம்மா நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை அவ்வளவுதானா அப்படி என்கின்ற கேள்வி நிலையில அழுதார். அந்த நிலை நாம் அவருக்கு கொடுக்க கூடாது. அவரை நம்பினால் அவர் நமக்கு மாட்சியை காண்பிப்பார் என்று உறுதியாக நாம் நம்பணும், உறுதியாக நம்பணும். அப்படி நம்பினால் அவர் சந்தோஷப்படுவார், அழ மாட்டார். விண்ணகத்தில் இருக்கிற அவரை அழ வைக்க வேண்டாம். 2வது காரியம், புரட்டிடுங்க, கல்ல புரட்டிடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை கற்கள் அத்தனை உங்களால புரட்ட முடியல, ஆவியானவருடைய வல்லமையை கேளுங்க. ஆவியானவர் வந்தால் you and God are majority. நீங்களும் ஆவியானவரும் தெய்வமும் சேர்ந்து உங்களது பெரும்பான்மை. அவருடைய உதவி மூலமாக புரட்ட முடியாத கற்களை எல்லாம் புரட்டிட முடியும். அடுத்த காரியம், உங்க வாழ்க்கையில விடாப்படியாக கட்டி வைத்திருக்கக்கூடிய கல்லறையின் ஆடைகளை எல்லாம் களைந்து விடும். வாழ்க்கை ஆசிரியின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம்.
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறி இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதிப்பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைக்கு நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை அருளுகின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.